தெரியாமல் ஒன்று ரெண்டாக சவச்சி இறக்குடா. வா மகனே வா, இந்தா மனசை மாற்றி தாரேன், உன் கட்டுப்படிக்கு கொண்டு வந்து கல்யாணத்தை நடத்தி தாரேன். சரிண்ணா? பௌர்ணமிக்கு முதல் என்னை வந்து பாரு. ஓடு. கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு, கோயில்பட்டி, கோவில்பட்டி, கோவில்பட்டி. தொழிலை பற்றி வருத்தப்பட்டு காட்டு வந்தது யாரு? கோவில்பட்டி. தொழிலை பற்றி கேட்டு வந்தது யாரு? கோயில்பட்டி. தொழிலை பற்றி காட்டு வந்தது யார்? என்னடா தொழில் பார்க்க? நீ என்ன தொழில் பார்க்க? என்ன தொழில்? கால் வந்துட்டு வா. உட்கார். உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். ஏய், சுடமாட சாமி பக்கத்தில் வராரு, உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்காரா? கால் வந்துட்டு வா. மூணு வருஷ காலமாக அவங்க அப்பா உழைச்ச துட்டு வீட்டில் சேராது, மனவேதனையும் கடன்களும் இருக்கும். உண்மையா? உங்கள் அம்மாவுடைய உடல்நிலைகளில் தேவையில்லாத ஒரு நோய் அண்டி இருக்குது. அது தீரக்கூடிய நோயா தீராத நோயாங்கிற சந்தேகத்தில் உங்கள் அம்மா வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கா. கால் வந்துட்டு வா. அது தீரக்கூடிய நோய். அதை இருக்க இடம் தெரியாமல் நான் மாற்றி தந்துடுறேன். அதே மாதிரி உனக்கு 2027க்குள்ள அரசாங்க வேலை கிடைக்கும். அரசாங்க வேலை கிடைக்கும், வெற்றி அடைஞ்சிருவ. வரக்கூடிய தை மாதத்துக்கு பிறகு புதிய வீடு என் பேரில் கட்டி வாழறதுக்கு ஆரம்பிச்சிருவீங்க. சந்தோஷமா போயிட்டு வா. கர்மசாமிக்கு அதே கோவில்பட்டி எல்லை. மகனுடைய வாழ்க்கையை பற்றி காட்டுனது யாரு? மகன் எங்கம்மா இருக்கான் பையன்? என்ன செய்யணும்? கால் வந்துட்டு வரலாம். யார் என்னாச்சு? சுற்றிக்கிட்டே வரானே, என்ன வேலை பார்க்கான்? ரவுண்டிங்லேயே வரானே, ரவுண்டிங்லே. ராவும் போரும் ஓட்டம் தான் பிள்ளை, ஒரு இடத்துல நிற்க மாட்டுக்கு. கால் வந்துட்டு வா. வா பக்கத்தில் வா. 2 சொத்து முடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறான், 2 நண்பர்களோடு சேர்ந்து. அதுதான் முடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கான். அதில் அவனுக்கு பணம் கிடைக்கும், அதில் அவன் கடனை நான் தீர்த்து தரேன். பக்கத்தில் வா, காப்பாற்றி தரேன், வெற்றியாக்கி தரேன். இப்படி எட்டி இருந்து வரவாங்க, யாரும் வராதிங்க, போங்க. கர்மசாமிக்கு அதே கோவில்பட்டி எல்லை. நான் நடத்துகிற தொழிலில் தடை இருக்குது, அதை தெளிவு பண்ணி தரணும்னு காட்டுவது யார்? தொழிலில் தடங்கல்களும் சிக்கலும் இருக்குன்னு சொல்லிடுது யார்ப்பா? என்ன தொழில்? என்ன தொழில் தம்பி? புரியல எனக்கு. கால் வந்துட்டாப்பா. உன் பேர் என்ன பேர்?
ஹோட்டலுக்கு எதிர்த்தாப்பில் கொஞ்சம் கட்டிடமும் ஒரு சந்தும் தெரியுது. அது அங்கே தள்ளி போனால் கொஞ்சம் தண்ணி கிடக்க இடம் கிடக்கு, காயல் மாதிரி இருக்க. என்னப்பா இப்போதைக்கு அந்த தொழிலில் மனவேதனையும் கடன்களும் பட்டுருக்கடா. அதனால் இடமாற்றம் தேவையாங்கிற ஒரு சிந்தனையில் மன வருத்தம் இருக்க. கால் வந்துட்டு வா. யார் நீங்கள் இங்கே வந்து நிற்கீங்க? எங்கே இருக்கீங்க? ஹோட்டலுடைய பெயர் எந்தாடா? நீங்கள் மலையாளம் வரையோ அறியோ? ஓ, இடம் மாற்ற வேண்டாம், தொழிலை நடத்துவோம், கடன் படாமல் காப்பாற்றி தரேன். வேறு என்ன வேணும்? உடனடியாக நடந்துடும். ஜனவரி மாதத்தில் அவன் வெளியேறுவான், நிறைய பல லட்சங்களை திரட்டி கொண்டு வருவான். சந்தோஷமாக அனுப்பி தரேன், போயிட்டு வா. கர்மசாமிக்கு சாத்தூர் சாத்தூர் சாத்தூர். கால் வந்துட்டு வரலாம். என்னப்பா செய்யணும் உன் பிள்ளைக்கு? சம்பவம் கொடுக்க மாட்டேங்கான். பையனா யாரு? காலில் வந்துட்டு வா, உள்ளே உட்கார சொல்லுங்க. உள்ளே உட்காருங்க. சேர் கிடக்கு, சேர் எடுத்து போடுறா. யாரெல்லாம் வந்திருக்காங்க? உன் எல்லைக்குள்ளே போய் பார்த்தேன். நான் கர்மசாமியும் முனீஸ்வரனும் அம்மன் தெய்வமும் அந்த எல்லையில் இருக்காங்களா? 3 வருஷ காலமாக உன் சொல்லுக்கு அடங்காத பிள்ளையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கானே, அவனை செவுட்டில் இழுத்து திருத்தி கொண்டு வந்தால் போதுமா? இந்த தை மாதத்தில் கல்யாணம் முடிப்பான். வேற ஒரு பொம்பளைகிட்ட பழகிட்டு இருக்கான். மூதேவியை வெளியே தூக்கி தரேன் போ. கர்மசா ஏம்ல சிரிக்க நீ? அதே சாத்தூர் எல்லை பொம்பளை பிள்ளையை பற்றி காக்க வந்தது யாரு? என்னம்மா? கால் வந்துட்டு வா. ஒன்றென்றீரு தெய்வம் ஒன்றென்றீரு. வா, வந்திருக்கோங்க. எத்தனை வருஷம் பார்த்து டிவி வைங்க போல. என்னம்மா வேணும்? பொண்டாட்டி எங்கே இருக்கான்? பொண்டாட்டி கால் வந்துட்டு வா. நாட்டமென்றே இரு சர்க்குரு பாதத்தை நம்பு, பொம்மராட்டமென்றே இரு பொல்லா உடலை, அடர்ந்த சந்தை கூட்டமென்றே இரு சுற்றத்தை, வாழ்வை குடங்கவிழ் நீர் ஓட்டமென். உன் பையனுக்கு அந்த பொண்டாட்டி நிலைப்பாங்கிறது நம்பிக்கை இல்லை. அவங்க வீட்டுக்காரங்களும் அவங்க கூட வாழ வேண்டாம்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. விரைவு கோர்ட்டில் போட்டு கூட எழுதிடுவோம், அல்லது நோட்டரி பப்ளிக்கில் எழுதி கூட தீர்த்து ஒதுக்கிடுவோம். இந்த வாழ்க்கை தேவையில்லைன்னு முடிவு எடுத்திருக்கா. இப்போ அவள் உனக்கு வேணுமா? கண்டிப்பாக வேணுமாப்பா? கால் வந்துட்டு வாங்க. அச்சுக்கா பிச்சுக்கா கிச்சுக்கா. எத்தனை பேர்? TN 72 BR 37 36. காரை கொஞ்சம் சிவப்பு காரை கொஞ்சம் மாற்றி விடுங்க தயவு செய்து. கார் நம்பர் 37 36. கொஞ்சம் காரை கொஞ்சம் மாற்றி விடுங்க. அவன் மனத்தை மாற்றி உன் குடும்பத்துக்குள்ள கொண்டு வந்து சேர்த்து வைக்கிறேன். உன் மகன் கோவக்கார பையன் அறுவாலை தூக்காமல் பார்த்துக்கிட்டேன். போ, வெட்டி விடு. நல்லா இரு மகளே, ஓடிப்போ. அடுத்து பேசுவோம். கர்மசாமிக்கு சிவகாசி எல்லை. சிவகாசி